வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 அப்நார்மல் கண்டிஷன் ஆஃப் மைண்ட். 10 அப்நார்மல் கண்டிஷன் ஆஃப் மைண்ட். மனக்குளாறு பற்றிய 10 சொற்களை நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா கல்வியில் மறதி. கல்வியில் மறதி அதாவது நார்மலாக எல்லாத்துக்குமே மறதி இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு இப்போ எவ்வளோ தான் படித்தாலும் சரி, எவ்வளோ தான் படித்தாலும் மறந்து போயிடும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்து கடைசி எக்ஸாம் வரைக்குமே திரும்ப படிப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, மறந்து போயிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலெக்சியா. எலெக்சியா. நம்ம பார்க்க போகிற செகண்ட் கண்டிஷன் மறதி. இது ஜென்ரலாக எல்லாமே மறந்து போயிடும். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னது படிப்பு மட்டும்தான் மறந்து போகும். எலெக்சியானா படிப்பு மட்டும் படித்தா மட்டும் மறந்து போகிறது. இந்த மறதிங்கிறது நீங்கள் ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுருப்பீங்க, மறந்து போயிடும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பீங்க, மறந்து போயிடும். இல்லை ஏதாவது ஒரு செய்ய வேண்டியிருக்கும், மறந்து போயிடும். ஜென்ரலாக மறந்து போச்சுன்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அம்னேசியா. அம்னேசியா. நம்ம தேர்ட் பார்க்க போகிறது பேச்சு தடுமாறல். பேச்சு தடுமாறல். சிலவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எஃபெக்டிவாக எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பேசும்போச்சில் ஃபுல்லாக சொதப்பிடுவாங்க, தடுமாறும், வாய் தடுமாறும், எல்லாம் தடுமாறும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எபேசியா. எபேசியா. ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா முதுமையினால் ஏற்படும் அறியாமை. முதுமையினால் ஏற்படும் அறியாமை. இது எப்படி சொல்லலாம்னா வயசாகி போச்சுனாக்கி ஒழுங்காக ஜட்ஜ் பண்ண தெரியாது. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது, எப்படி சால்வ் பண்ண தெரியாது. அப்புறம் டே டு டேல என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது தெரியாது. அதோடைய அந்த அறிவாச்சை ஃபுல்லாமே இழந்துடுவாங்க. வயசாகி போச்சுன்னா அவங்களுக்கு அந்த இதுவுமே தெரியாமல் அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இதுதான் முதுமையினால் ஏற்படும் அறியாமை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டெமென்ஷியா. டெமென்ஷியா. ஃபிஃப்த்து ஒன் குடியில் விருப்பம். குடியில் விருப்பம் அதாவது சிலவங்க ஆல்கஹாலை கன்சம்ஷன் பண்ணுறத கண்ட்ரோலே லாஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் குடிக்கணும், இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படின்னு இருக்காது. அவங்க வாட்டுக்கு விருப்பம் போல் குடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களால நிப்பாட்டவே முடியாது. இனி யார் தான் சொன்னாலும் சரி, அவங்களே நினச்சா கூட அவங்கள நிப்பாட்ட முடியாது. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டிப்சோமேனியா. டிப்சோமேனியா. நம்ம பார்க்க போகிற சிக்ஸ்த்து கண்டிஷன் என்னென்னா வியாதி கற்பனை. வியாதி கற்பனை. சிலவங்களுக்கு உடம்புல எதுவுமே இருக்காது, ஆனால் ஐயோ ஒருவேளை நஞ்சு ப்ராப்ளமாக இருக்குமோ, ஒருவேளை காலில் முட்டி ப்ராப்ளமாக இருக்குமோ, ஒருவேளை வாழ்வு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதை வியாதி, அதாவது நோய், உடம்புல நோய் இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு இங்கிலீஷில் எப்படின்னா ஹைப்போகோண்ட்ரியா. ஹைப்போகோண்ட்ரியா அப்படின்னு மீனிங். செவன்த் கண்டிஷன் என்னென்னா தூக்கம் இன்மை. தூக்கம் இன்மை. சிலவங்க அவங்ககிட்டே சொல்லியிருப்பாங்க, அதாவது நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்டு மட்டும் இல்லை, டே ஃபுல்லாமே முழிச்சே இருப்பாங்க, தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்சோம்னியா. இன்சோம்னியா. பார்க்க போகிற எய்த் கண்டிஷன் என்னென்னா திருட்டு குணம். திருட்டு குணம் அதாவது திருட்டு குணங்கிறது ஜென்ரலாக சிலவங்க வறுமைக்காக திருடுவாங்க, அந்த மாதிரி திருடுவாங்க. இந்த குணம் எப்படின்னாக்கி அவங்க ரொம்ப பெரிய ரிச் பர்சனாக கூட இருப்பாங்க. ஆனால் ரிச் பர்சனாக இருந்தாலும் போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பென்சிலோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்களுக்கு திருடாமல் இருக்க முடியாது. பார்த்தா இது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா கிளெப்டோமேனியா. கிளெப்டோமேனியா. நைன்த்து கண்டிஷன் என்னென்னா தான் எனும் அகந்தை. மமதை.
பிராகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர், அப்புறம் வந்து நெப்போலியன் போனபர்ட், இவங்க எல்லாமே நான் தான், இந்த உலகத்துக்கே நான் தான் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு அகந்தையோடு இருந்தாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா மெகலோமேனியா. மெகலோமேனியா. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கண்டிஷன் என்னென்னா மனச்சோர்வு. மனச்சோர்வு அதாவது சிலவங்க வந்து எப்போவுமே சேடாகவே இருப்பாங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்ககிட்ட. அது மாதிரி எப்போவுமே ரொம்ப டயர்டாக, லோ எனர்ஜி, பாடி வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு ரொம்ப லோ பாடியாக இருப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப இருப்பாங்க. இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலான்னா மெலன்கோலியா. மெலன்கோலியா.